வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை எனக்கு. யாரு தான் சொல்லுவா அப்படி என் கதையை? அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க, அண்ணன், ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. அல்ல, எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கேட்கல. நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு டே 1ல இருந்து. அவங்களுக்கு கை அறுத்துக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா போட்டோஸ். இன்னைக்கு என்னையும் பண்ண வச்சிட்டாங்க. அதுதான் நடக்கும். ஒரு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்கார்ந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காத்து வாங்கிறது கூட நான் என்னால என்ஜாய் பண்ண முடியுது. ஒரு மனுஷன் என் கூட இருந்த எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம், வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்க வேலைக்கு போ, அங்க வேலை, யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நமக்கு இதுதான் முக்கியம். அதுதான் என்ன, அதுல 3 படம் எனக்கு போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதோ பண்ண அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷனு, ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம் டேட். அப்ப நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை, கம்பெனி ஆர்டிஸ்ட் நான். அப்படியே என்ன சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு என்ன இது பண்ணுவீங்க. அதுல இருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படிச்ச விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்ல நான் பார்த்துருக்கிறேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இதுவே அடங்கி இப்படியே இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படம், மாசா கமர்ஷியலா. உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி படங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமா முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்கு, சாப்பிடணும்ல, பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எவன் ஜாம்பி படம் பண்றான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எவன் பண்றான், எதுக்கு நான் பண்ணணும்? ஓடுமா ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸுக்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அது ஒண்ணுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்ல. ஏன்னா நீங்க போட்ட சாப்பாடு இது, நீங்க போட்ட பிச்சை எனக்கு. நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸை நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம இருக்கிறவங்கள நான் அப்படி கடவுள் குழந்தைங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பேசுறாங்க. என்ன இதெல்லாம் ஃபாலோவர்ஸ்க்காகவா? அதுக்காகவா பிறந்து வளர்ந்து இது பண்ணும்? என்ன எங்க போனேன் நான்? உங்க கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்தா கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அதையும் தொத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட். எப்படி இறங்கி ஆர்எம்எஸ் லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து ஒவ்வொரு நீடில் இருந்து இது இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்கறாங்க. இன்னொருத்தர் காசுல சொகுசா வாழ்ந்துகிட்டு என்ன வாடகை வீட்டுல ஒத்துட்டு அப்படி இல்லை. இது அதுக்காக பேசவும் இல்லை. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ங்க. கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது போய் எல்லாமே தெரியும். அவர் பார்த்துப்பாரு. ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னால வேலை செய்ய முடியும். செய்வேன். சொல்லும் போதுதான் செய்ய முடியும். அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருந்து. என்னென்னமோ இருக்கு சொல்றதுக்கு. நான் இன்னைக்கு சொல்லலைன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க என் கூட. அப்புறம் என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன், வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன்.